சிறகடிக்க ஆசை ஸ்ரீலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மீனா சந்திரா கிட்ட பேசிட்டு தன்னுடைய அம்மா வீட்டிலேருந்து இங்கே விஜயா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ரொம்பவே மனசு வேதனையோடு இருக்காங்க. நான் என்னதான் விஜயாத்த கிட்ட சொன்னாலும் அவங்க கண்டிப்பாக புரிஞ்சிக்க மாட்டாங்க. என்னால் அண்ணாமலை மாமாவோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, என்ன செய்யன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுன்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. அந்த சமயம் அங்கே வந்த முத்து, மீனா என்ன மீனா, வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்துட்டியா? ஆமாம், உங்கள் அம்மா வீட்டுக்கு போனியா அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க, மீனா அங்கே முத்து வந்ததை கூட கவனிக்காம கண்டுக்காம இப்படி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. என்னாச்சு மீனாவுக்கு? இவ்வளோ நேரம் கூப்பிட்டுட்டு இருக்கோம், நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், ஆனால் மீனா பதில் பேசாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, மீனா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இவ்வளோ நேரம் உன்கிட்ட தான் மீனா பேசிகிட்டு இருந்தேன், நீ சமைச்சு வச்சிருப்ப, சாப்பிட்டுட்டு சவாரிக்கு கிளம்பலான்னு வீட்டுக்கு வந்தா, அப்படி எதை பற்றி யோசிக்கிறேன்னு கேட்கும்போது, சந்திரா வீட்டுக்கு மீனா போனப்ப அங்கே வந்தவங்க மூலமாக இங்கே மீனாவுக்கு தெரிஞ்ச உண்மையை பற்றி சொல்கிறாங்க. எனக்கு என்னவோ ரொம்பவே பயமாகவும் பதட்டமாகவும் இருக்குது. என்னால் அண்ணாமலை மாமாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம இந்த மாதிரி அப்பப்போ கோயிலுக்கு போயிட்டு வர்றது, மாமாவுக்காக வேண்டிக்கிறது, இப்படி என் வீட்டுக்கு வந்தவங்க சொன்னதெல்லாம் செஞ்சால் எல்லாம் சரியாயிருங்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கும் இதெல்லாம் தெரியும் மீனா, நம்ம மட்டும் கோயிலுக்கு போய் நல்லா வேண்டிக்கிட்டு வந்தால் எந்த பிரச்சனையும் வராது மீனா, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அந்த சமயம் வீட்டுக்கு வந்த விஜயா வந்து முத்துவும் மீனாவும் பேசிகிட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்பவே கோவம் வருது. முத்துவும் மீனாவும் திருந்தவே மாட்டாங்க. இப்போ கூட என் வாழ்க்கையை பற்றி யோசிக்காம, என் வீட்டுக்காரர் அண்ணாமலையை பற்றி யோசிக்காம, எப்படி தான் இந்த வீட்டில் இந்த மீனா இவ்வளோ சந்தோஷமாக இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. அம்மா என்னம்மா ஆச்சு? ஒரு பக்கம் மீனா ரொம்பவே குழப்பத்தில் இருக்கா, இன்னொரு பக்கம் நீங்கள் என்னடானா அழுதுகிட்டே வரீங்க, என்னம்மா ஆச்சுன்னு கேட்க, இன்னைக்கு நான் கோயிலுக்கு போயிருந்தேன். வீட்டுக்கு வந்து பூஜை செய்ய வந்த அந்த அம்மா பொய் தான் சொல்லியிருப்பாங்கன்னு நீங்கள் எல்லாரும் சொன்னீங்கல்ல. இன்னைக்கு நான் கோயிலுக்கு போனேன், அவங்கள பார்த்தேன். எத்தனை பேர் அவங்க கிட்ட வந்து பேசிட்டு போனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைதான், அப்படியே நடக்கும்னு அங்கே வந்த எல்லாரும் அந்த அம்மாவை அவ்வளோ பாராட்டி பேசினாங்க. நம்ம வீட்டுக்கு பூஜை செய்ய வந்த அந்த அம்மா உண்மையை தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. என் வாழ்க்கையில் மீனாவால் தான் நிறைய பிரச்சனை வரப்போகுது. இன்றைக்கி கூட நீங்கள் கொஞ்சம் யோசித்து வந்து என்ன நடக்கும்னு தெளிவாக சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு, உங்கள் வீட்டு மருமக மீனா உங்கள் வீட்டில் இருந்தால் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரும், முதல்ல அவங்கள அங்கேருந்து அனுப்புங்கன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே கேள்வி கேட்க எதுவுமே இல்லை. மீனா, நான் பொறுமையாக இருந்தேன், ஆனால் உனக்காக மறுபடியும் அவங்கள பார்த்து பேசிட்டு வந்திருக்கேன். வேணும்னா நான் எங்கே போனேன், எந்த கோயிலுக்கு போனேன்னு சொல்கிறேன், நீங்களும் அந்த அம்மாவை பார்த்து பேசிட்டு வாங்க, அப்போ தான் நீங்கள் நம்புவீங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் எதுக்கு போகணும்? எனக்கு மீனா மேலே நம்பிக்கை இருக்குது, அதுக்காக எல்லாரும் சொல்கிறத என்னால் நம்ப முடியாது. மீனாவால் எப்படி பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன்னுடைய அப்பா மேலே உண்மையாகவே உனக்கு பாசம் இருக்குது, நீ அவரை வந்து வந்து உண்மையாகவே அவர் நல்லா இருக்கணும்னு நினச்சா இப்போவே உன்னுடைய மனைவி மீனாவை நீ வந்து இங்கேருந்து அனுப்பிடு. மீனா அவங்க அம்மா வீட்லையாவது கொஞ்ச நாள் இருக்கட்டும், அப்படி இருந்தால் என் வீட்டுக்காரருக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் சொல்கிறது புரியுதா இல்லையா அப்படின்னு கேட்டு இங்கே வந்து பிரச்சனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க விஜயா. உடனே இங்கே மீனா சொல்கிறாங்க, அத்தை நானும் அப்படிலாம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக மாமாவுக்காக கோயிலில் போய் நல்லா வேண்டிக்கலான் இருக்கேன், நீங்களும் வாங்கத்த, எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே நம்ம நினைக்கிறது எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அத்தை. என்னால் அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது. என் அம்மா வீட்டுக்கு போக சொல்கிறீங்களே, எத்தனை நாள் அங்கே இருக்க முடியும் சொல்லுங்கள் அத்தை. இந்த வீட்டுக்கு நான் மருமகளாக வந்து உங்கள் எல்லாரையும் நல்லா தானே பார்த்துக்கிறேன் அத்தை. எனக்கும் நீங்கள் சொல்லும்போது ரொம்ப மனசு வேதனையாக தான் இருக்குது. அதுக்காக இப்படி ஒரு பிரச்சனைக்காக என் அம்மா வீட்டில் போய் எத்தனை நாள் நான் தங்க முடியும் சொல்லுங்கள். இது தானத்தை என்னுடைய வீடு அப்படின்னு சொல்லும்போது, போதும் போதும், இந்த வீடு என்னுடைய வீடு, நீ மறுபடியும் இப்படி பேசிகிட்டு இருக்காத. அதானே, உனக்கு எங்கள் மேலேயும் அக்கறை இல்லை, உன்னுடைய மாமனார் மேலேயும் உண்மையான அக்கறை கிடையாது. அப்படி அக்கறை இருந்திருந்தா அவங்க என்னைக்கு வந்து இப்படி பேசினாங்களோ அப்போவே உங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிருப்ப. எதுக்குடி இங்கேருந்து பிரச்சனை செய்கிற? நீ என்னை பற்றி யோசிக்க மாட்டியா? என் வாழ்க்கை உனக்கு முக்கியமே இல்லையா? என் பையனோட வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு, அதை விட்டுட்டு இப்போ என் வீட்டுக்காரருக்கு எதுவும் ஆயிருமோன்ற ஒரு பயத்தில் நான் கோயிலுக்கு போய் அந்த அம்மா கிட்ட பேசிட்டு வந்ததுக்கப்புறமா என்னால் தாங்கிக்கவே முடியல. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு அழுதுகிட்டே தன்னுடைய ரூமுக்கு போகிறாங்க விஜயா. விஜயா ரொம்ப கோவமாக பேசுனதை கேட்டு மீனா ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. என்ன மீனா, அம்மாவும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, நீயும் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிற, இப்போ எதுக்கு அழுதுகிட்டே இருக்கேன்னு கேட்குறாரு முத்து. இல்லைங்க, நான் இந்த வீட்டில் இருந்தால் பிரச்சனை வரும்னு விஜயாத்தை நினைக்கிறாங்க. நான் இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு அவங்க முடிவில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. பேசாமல் இந்த வீட்டில் பிரச்சனை வரக்கூடாதுன்னா நான் என் அம்மா வீட்டுக்கே போகிறேன், நீங்களே என்னை கூப்பிட்டு போய் என் அம்மா வீட்டில் விட்டுருங்க.
இல்லைனா நானே கிளம்பி போகிறேன் போதுமா அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. என்ன மீனா, என் அம்மா இப்படி தான் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ மட்டும் இல்லை, நீ இந்த வீட்டுக்கு என்னைக்கு மருமகளாக வந்தியோ அன்னையிலேருந்தே நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு என் அம்மா என்னென்ன பிரச்சனை செஞ்சுருக்காங்க. இப்போ என்ன புதுசாவா பேசிகிட்டு இருக்காங்க? அவங்க பேசுகிறதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது. அது மட்டும் இல்லை, உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம உன்னை உங்கள் அம்மா வீட்டுக்கு என்னால் அனுப்ப முடியாது. எந்த முடிவும் எடுக்க முடியாது. உண்மையை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அப்படியே நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறதா இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு நானும் வருவேன். உன்னை தனியாலாம் அனுப்ப முடியாது. இதுதான் என்னுடைய முடிவு. போதுமா? என் மேல நம்பிக்கை இருந்தா என் பேச்ச கேளு மீனா. இவ்வளோ நேரம் சவாரியெல்லாம் முடிச்சுட்டு, என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு உன்னை பார்க்க வந்தா, நீ உட்காந்து அழுதுகிட்டே இருக்க. நான் சாப்பிடணும், நான் ரெஸ்ட் எடுக்கணும், மறுபடியும் சவாரிக்கு கிளம்பணும். எனக்கு நீ சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சா 2 பேரும் உட்காந்து சாப்பிடலாம்ல. அத விட்டுட்டு ஏன் மீனா இப்படி வந்து இந்த பிரச்சனைய நினச்சு அழுதுகிட்டே இருக்க. எல்லாம் சரியாயிரும். நான் தான் உன் கூடவே இருக்க போறேனே. அப்படியெல்லாம் எங்க அம்மா பேச்ச கேட்டு உன்னை விட்டு குடுக்க முடியாது மீனா. உங்க அம்மா வீட்டுக்கெல்லாம் அனுப்பி வைக்க முடியாது அப்படின்னு சொன்னாலும் முத்து யோசிக்கிறாரு. மீனா ரொம்ப பாவம். என் குடும்பத்துக்காக எவ்வளவோ யோசிச்சு நல்லது செய்யணும்னு நினைப்பா. ஆனா அம்மா மீனாவை புரிஞ்சுக்காம அந்த அம்மா பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவங்க சொன்னது எல்லாமே உண்மைன்னு நம்புறாங்க. ஆனா சீக்கிரமாவே உண்மையை கண்டுபிடிச்சு பொய் சொல்லி ஏமாத்தணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் சரியான பாடம் புகட்டணும். இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு முத்து. உடனே மீனா சொல்றாங்க, என்னை மன்னிச்சிடுங்க. இந்த பிரச்சனையை நினச்சிக்கிட்டே இருந்ததுனால நானும் சாப்பிடல. சரியா வேலை செய்ய முடியல. நீங்க வாங்க, நான் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லும்போது, இப்பதான் மீனா நீ பொறுப்பான மருமகளா என் பேச்சை கேட்டு உன்னுடைய வேலையை பார்க்கணுன்ற எண்ணம் உனக்கு வந்திருக்கு. கவலைப்படாம இரு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே சாப்பிட்றதுக்காக கிளம்புறாரு முத்து. அண்ணாமலை வீட்டுக்கு வந்த உடனே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தன்னுடைய ரூமுக்கு போகும்போது அண்ணாமலைக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு. இதை பார்த்துட்டு விஜயா வந்து, என்னங்க எப்போ வீட்டுக்கு வந்தீங்கன்னு கேட்க, இல்லை விஜயா, எனக்கு என்னவோ தெரியல, கொஞ்சம் முடியாமல் இருக்குது. ஆமாம் மீனா எங்க, காஃபி எடுத்துகிட்டு வர சொல்லேன் அப்படின்னு சொன்ன உடனே, எதுக்கு அந்த மீனா உங்களுக்கு காஃபி கொடுக்கணும்? நான் தான் இருக்கேன்ல. ஆமாம் உங்களுக்கு என்னாச்சு? நான் தான் சொன்னேன்ல, அந்த அம்மா சொன்ன மாதிரியே உங்களுக்கு நிறைய பிரச்சனை வருது பாருங்க. இத்தனை நாள் ரொம்ப சந்தோஷமாக நல்லா தானே இருந்தீங்க. இப்போ என்னங்க மயக்கம் வருதுன்னு சொல்கிறீங்கன்னு கேட்க, வெளியில் வேலைக்கு போனேன். நிறைய வேலை முடிச்சுட்டு வர ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதனால எனக்கு கொஞ்சம் முடியல, காஃபி வேணும்னு கேட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் உடனே மீனா தான் அப்படின்னு தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, மீனா பூக்கடைக்கு கிளம்பி போயிட்டா. நானே உங்களுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அண்ணாமலைக்கு காஃபி எல்லாம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு வேறு என்னங்க வேணும்? நானே உங்களை பார்த்துக்கிறேங்க. இனி நீங்கள் வேலைக்கெலாம் எங்கேயும் போக வேண்டாம், வீட்டிலேயே இருங்க அப்படின்னு சொல்லும்போது, இதென்ன புதுசாக இருக்குது, ரொம்ப அக்கறையாக பேசுகிற, நல்லா சம்பாதிக்கணும், வீட்டிலேயே இருக்காதீங்கன்னு நீ தானே வேலைக்கு அனுப்புன. நீ செஞ்ச பிரச்சனையால் தானே வீட்டில் இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு நானே எங்கேயாவது வேலை கிடைச்சா நல்லா இருக்கும்னு கஷ்டப்பட்டு இந்த வேலையை தேடி கண்டுபிடிச்சி வேலைக்கு போக ஆரம்பித்தேன். இப்போ என்ன ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க? இத்தனை நாள் எனக்கு சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லலை. எனக்கு காஃபி வேணும்னாலும் மீனா தான் என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வா. ஆனால் நீ என்னை கண்டுக்காம தானே இருந்த. இப்போ மட்டும் எங்கேருந்து இவ்வளோ அக்கறை வந்தது அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க இன்னைக்கு நான் எங்கே போனேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி எங்கே தான் போனேன்? இவ்வளோ மனசு மாறி இருக்கியே, என்ன காரணம்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. இல்லைங்க, நான் கோயிலுக்கு போனேன். பூஜை செய்ய அந்த அம்மா வந்திருந்தாங்கல்ல, அவங்கள அங்கே கோயிலில் பார்த்தேங்க. அவங்க அங்கே வந்த எல்லாருக்கும் என்ன நடக்க போகுது, என்னெல்லாம் நடந்துச்சுன்னு தெளிவாக வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. என்னை பார்த்த உடனே அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வந்தது. உங்கள் வீட்டுக்கு உங்களுக்காக உதவி செய்கிறதுக்காக வந்தா உங்கள் பையன் முத்து என்னென்ன பேசினாரு, நீங்கள் மறுபடியும் என்னை பார்க்க எதுக்கு வந்தீங்கன்னு அவ்வளோ கோவப்பட்டாங்க. இருந்தாலும் உங்களுக்காக தான் அங்கே போய் என்னன்னு கேட்க போனேன். நான் சொன்னது அப்படியே நடக்கும். மீனா உங்கள் வீட்டு மருமக மீனா உங்கள் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக உன்னுடைய வீட்டுக்காரருக்கு நிறைய பிரச்சனை வரும். உன்னால் அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாது. அதனால் உன்னுடைய பையன் மனோஜுக்காகவும் உன்னுடைய வீட்டுக்காரர் அண்ணாமலைக்காகவும் நீ அந்த மீனாவை அங்கேருந்து அனுப்புனா மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இல்லையா நீ ரொம்ப கஷ்டப்பட போகிற அந்த மீனாவால் அப்படின்னு அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. என்ன இருந்தாலும் அவங்கள நம்ப வேண்டான்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, மறுபடியும் அவங்கள பார்த்ததுக்கப்புறமா அவங்க அதே தாங்க பேசுனாங்க. நான் என்ன செய்யனே தெரியல. உங்கள பார்த்துக்கிறதுக்கு நான் இருக்கேன், மனோஜ் இருக்கான். அப்புறம் எதுக்குங்க அந்த மீனா அந்த வீட்ல இருக்கணும்? இவ்ளோ தெளிவா சொன்னதுக்கப்புறமா, இப்ப பாருங்க, நீங்க சந்தோஷமா எப்பயும் போல வேலைக்கு போயிட்டு வருவீங்க. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் முடியலன்ன உடனே என்னால தாங்கிக்க முடியல. எதுக்குங்க பொறுமையா இருக்கணும்? வேணும்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாமா? எல்லாத்துக்கும் காரணம் அந்த மீனா தாங்க அப்படின்னு சொல்லும்போது, மீனாவ மட்டுமே காரணமா சொல்லிட்டு இருக்க முடியாது. நெறைய வேல பார்க்குறேன். இப்ப வரைக்கும் என் பசங்களுக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு, எனக்குன்னு ஏதாவது பணம் சேர்த்து வச்சிருக்கேனா? இல்லையே! எனக்குன்னு வரவேண்டிய பணம் ரூ. 27,00,000 பணத்தையும் மனோஜ் எடுத்துட்டு போயிட்டான். அந்த பணமும் இல்ல.
இப்ப முத்து மீனாவுக்காக எப்படியாவது பணம் சேர்த்து வைக்கணும்னு வேலைக்கு போறேன். இதுவும் உனக்கு பிடிக்கலையா? ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருக்காத. மீனாவால என்னைக்கும் எனக்கு பிரச்சனை வராது. எனக்கு நம்பிக்கை இருக்கு." அப்படின்னு அண்ணாமலை மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதெல்லாம் பார்த்துட்டு விஜயாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. இப்படிதாங்க யாருமே நான் சொல்றத நம்ப மாட்டேங்கிறீங்க. நீங்க கேட்கவும் மாட்டேங்கிறீங்க. ஆனா மீனா என்ன செஞ்சாலும் சரிதான் அப்படின்னு சொல்றீங்க. அதனால தான் மீனாவால நம்ம வீட்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இன்னும் இந்த வீட்ல என்னலாம் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியலங்க. அதுக்கு முன்னாடி மீனாவ அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புனா, கொஞ்ச நாள் அவங்க அம்மா வீட்ல இருந்துட்டு வரட்டுமே. இதுல என்னங்க பிரச்சனை இருக்கு? ஏன் மீனா இந்த வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு முன்னாடி இந்த வீட்ட பொறுப்பா நான் பார்த்துக்கலையா? உங்க எல்லாருக்கும் சமைச்சு குடுக்கலையா? மீனா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து 2 வருஷம் தாங்க ஆகுது. ஆனா அதுக்குள்ள எவ்ளோ பிரச்சனைய பார்த்துட்டோம். இப்ப என்னடான்னா மீனாவ விட்டு குடுக்காம மீனாவ எல்லாரும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. என்னுடைய அருமை பெருமை என்னன்னு உங்க யாருக்கும் புரிய மாட்டேங்குது. நான் எதுக்காக இப்படி சொல்றேன்றத யாரும் புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறீங்க. எனக்கு நீங்க தாங்க முக்கியம். நீங்க சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக தாங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கேன். பேசாம சந்திராவ வர வைக்கிறேன். உங்க சம்மந்திய வர வச்சு உங்க பொண்ண கூப்பிட்டு போங்கன்னு நானே பேசுறேங்க. எல்லாம் சரியானதுக்கு அப்புறமா மீனா இங்க வரணுமா வேண்டாமான்னு அப்புறமா முடிவெடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க விஜயா. போதும் விஜயா, நீ தான் தேவையில்லாம பிரச்சனை வரும்னு நினச்சி ரொம்பவே பதட்டமா இருக்க. அதுக்காக சம்மந்தி இப்பதான் நிம்மதியா அவங்க வேலைய பார்க்குறாங்க. இங்க சீதாவுக்கும் கல்யாணம் ஆயிருச்சு. மீனாவும் வந்து நல்லபடியா வாழ்க்கைய பார்த்துக்கிறான்னு நிம்மதியா இருக்கும்போது, அவங்கள கூப்பிட்டு மீனாவ அவங்க கூட அனுப்பி வச்சா, அவங்க என்ன நெனைப்பாங்க நம்ம குடும்பத்த பத்தி? சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்கன்னு எல்லாரும் அவங்கள கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. அவங்களால இதெல்லாம் தாங்கிக்க முடியாது. மீனா இந்த வீட்டு மருமக. இப்படி எந்த பிரச்சனையும் வராது. மீனாவ இங்கேருந்து அனுப்ப நான் சரின்னு சொல்லவே மாட்டேன். நீ அமைதியா ரெஸ்ட் எடு. எல்லாம் சரியாயிரும். நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். இப்படி தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்ல." அப்படின்னு சொல்லும்போது, இங்க அண்ணாமலைய நெனச்சு ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க விஜயா. இப்ப கூட மீனாவால தான் பிரச்சனை வரப்போதுன்னு தெரியாம எல்லாரும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்றாங்களே அப்படின்னு மீனா மேல ரொம்பவே கோவமா இருக்காங்க விஜயா. முத்து சவாரி முடிச்சுட்டு கார் ஷெட்ல அமைதியா உட்காந்துட்ருக்காரு. இங்க வந்து வீட்டுக்கும் முடியல. ஒரு பக்கம் மீனா ரொம்ப பாவம் அழுதுகிட்டே இருக்கா. இங்க சரியா வேலையும் செய்ய முடியல. இந்த பிரச்சனை வந்து எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. எப்படியாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அப்பதான் மீனா நிம்மதியா என் வீட்ல இருக்க முடியும்னு யோசிக்க, அங்க செல்வம் வராரு. உடனே முத்து சொல்றாரு, "என்ன செல்வம், அங்க ஊருக்கெல்லாம் போயிருந்தியே, வந்துட்டியான்னு?" கேட்க, "ஆமாப்பா முத்து. நான் இன்னைக்கு தான் வந்தேன். இன்னைக்கே வேலை செய்ய ஆரம்பிக்கலான்னு தான். நீ எனக்காக என்னை நம்பி உன்னுடைய காரை கொடுத்து பணத்தை வாங்கி எவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து என்னை வெளியில் கொண்டு வந்திருக்கேன்னு எனக்கு தானப்பா தெரியும். நீ செஞ்ச உதவியை நான் மட்டும் இல்லை, என் வீட்டில் இருக்க யாருமே மறக்க மாட்டோம். அதனால தான்ப்பா நல்ல வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும். சீக்கிரமாக நீ எனக்காக கொடுத்த பணத்தை நான் திருப்பி தரணுன்றதுக்காக தான் உடனே அங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் திரும்பி வந்துட்டேன்ப்பா." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்க முத்து அமைதியா இருக்கிறத கவனிக்கிற செல்வம் வந்து, "என்ன முத்து? என்னப்பா? என்னாச்சு? நீ வந்து பேசிக்கிட்டே இருப்ப. இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்க. வீட்ல ஏதாவது பிரச்சனையான்னு?" கேட்க, "வீட்ல எந்த பிரச்சனையும் இல்ல. மீனா என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிறா. ஆனா, பூஜை செய்றதுக்காக ஒரு அம்மா வந்திருந்தாங்க. அவங்க என்னென்ன பேசிட்டாங்க தெரியுமா?" அப்படின்னு வீட்ல நடந்த பிரச்சனைய பத்தி செல்வத்துக்கிட்ட சொல்றாங்க. உடனே செல்வம் இத கேட்டுட்டு, "அப்படியா? அ இதெல்லாம் நம்புற மாரியே இல்லையேப்பா முத்து." அப்படின்னு சொல்லும்போது, "என்னாலயும் நம்ப முடியல. மீனாவ பத்தி உனக்கு தெரியும்ல. நான் கூட முதல்ல உனக்கு உதவி செய்யணுமான்னு யோசிச்சேன். ஆனா செல்வம் அண்ணனுக்கு கண்டிப்பா நம்ம உதவி செய்யணும். நமக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு. அப்ப செல்வம் அண்ணன் நமக்கு துணையா இருந்திருக்காருன்னு உனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணது மீனா தான். உனக்கு முதல்ல உதவி செய்யணும்னு சொன்னதே மீனா தான். அப்படி இருக்கும்போது, மீனாவால எப்படிப்பா என் வீட்ல அதுவும் என் அப்பாவுக்கு பிரச்சனை வரும்? என்னால நம்ப முடியல. மீனா ரொம்ப மனசு வேதனைப்படுறா. சரியா வேலை செய்ய மாட்டேங்கிறா. சரியா சாப்பிட மாட்டேங்கிறா. பூக்கடையில பெரிய ஆர்டர்லாம் வருது. ஆனா மீனாவால அந்த ஆர்டர் எடுத்து செய்ய முடியல. இப்படி மீனா எந்த வேலையும் செய்யாம, கவனமே இல்லாம இருந்தா, மீனாவுக்கு இனி எந்த ஆர்டரும் வராதுல்ல. மீனாவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போகணும்னு வேற முடிவெடுக்கிறா. அதான் என்ன செய்யன்னு தெரியல. ரொம்பவே குழப்பமா இருக்கு." அப்படின்னு நடந்த பிரச்சனைய பத்தி செல்வத்துக்கிட்ட ரொம்ப தெளிவா பேசிட்டு இருக்காரு முத்து. முத்து பேசுறத கவனமா கேட்டுட்டு, இங்க செல்வம் சொல்றாரு, "ஆமா, அந்த அம்மா யாருப்பா? எங்கேருந்து வந்தாங்க? இல்ல வேற யாரும் அனுப்பி தான் உங்க வீட்டுக்கு வந்தாங்களா என்ன? எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு. எப்பயுமே மீனா அந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னு உங்க அம்மா தானப்பா நெனைப்பாங்க, பிரச்சனை செய்வாங்க. ஒருவேளை இது எல்லாமே அ உங்க அம்மாவோட வேலையா இருக்குமா? விஜயா தான் இப்படிலாம் செய்ய வச்சிருப்பாங்களான்னு?" கேட்கும்போது, "நானும் என் அம்மாகிட்ட எவ்வளவோ கேள்வி கேட்டுட்டேன். நீங்க தான் இவங்கள வர வச்சு இப்படி பேச வச்சீங்களான்னு." நான் மட்டும் இல்ல, ரவியும் கேள்வி கேட்டான். ஆனா எங்க அம்மா இல்லவே இல்ல. அப்படியே இவங்க வந்தாலும், அ எதுக்காக என் வீட்டுக்காரருக்கு பிரச்சனை வரப்போதுன்னு நானே சொல்ல வைப்பேன். அ நீங்க வந்து தப்பா நினைக்கிறீங்க. நான் இவங்கள வர வைக்கல அப்படின்னு சொல்லி என்னென்னவோ பேசுறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லும்போது, உடனே செல்வம், "என்ன முத்து, நீயே இப்படி மனசு வேதனைப்பட்டா எப்படி?
மீனா சிஸ்டருக்கு நீ தான் சப்போர்ட்டாக இருக்கணும். மீனா ரொம்ப நல்லவங்க. அது மட்டும் இல்லை, இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிரும்பா. அவங்க எங்கே இருப்பாங்கன்னு உனக்கு தெரியுமா முத்து அப்படின்னு கேட்கும்போது, இல்லை, அவங்க எங்கே இருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் எங்கள் அம்மா அவங்கள போய் பார்த்துட்டு வந்தாங்களாம். பக்கத்தில் கோயிலில் தான் இருந்தாங்களாம். அங்கே வந்த எல்லாருக்கும் என்ன நடக்க போகுது அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொன்னாங்களாம். அவங்க என்ன சொன்னாலும் அப்படியே நடக்கும் அப்படின்னு அங்கே இருந்த எல்லாரும் அந்த அம்மாவை ரொம்ப பாராட்டி பேசினாங்களாம். அதெல்லாம் கேட்டுட்டு வந்து மறுபடியும் என் அம்மா பிரச்சனை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. மீனா பாவம் என்ன செய்யன்னு தெரியாமல் அழுதுகிட்டே இருக்கா. அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறேன்னு கூட மீனா சொன்னா. நான் தான் என் பேச்சை கேட்டுட்டு இங்கேயே இரு, நீ எங்கேயும் போக வேண்டாம், நீ இந்த வீட்டு மருமகன்னு மீனா கிட்ட ஆறுதலாக பேசியிருக்கேன். இருந்தாலும் எங்கள் அம்மாவை பற்றி தான் தெரியுமே, அவங்க நினச்சதை செய்யணும்னு நினைப்பாங்க. மனோஜோட வாழ்க்கைக்காகவும் என் அப்பாவுக்காகவும் மீனாவை எப்படியாவது இந்த வீட்டிலேருந்து அனுப்பணும்னு புதுசு புதுசாக திட்டம் போடுவாங்க. மீனா எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுன்னு கஷ்டப்படுறா. ஆனால் மீனாவை நான் நல்லா பார்த்துப்பேன்ல. எதுக்கு எந்த தப்பும் செய்யாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மீனாவை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பணும்? அப்படிலாம் விட முடியாதுல்ல செல்வம். அதனால தான் என்ன செய்யன்னு யோசிக்கிறேன்னு சொல்லும்போது செல்வம் சொல்கிறாரு, இதுக்காக ஏன்பா நீ வந்து இவ்வளோ யோசிக்கிற? பக்கத்தில் இருக்க கோயிலில் போய் அந்த அம்மாவை பற்றி கேட்போம். யாராவது அவங்க யாருன்னு சொன்னாங்கன்னா அவங்கள பற்றி விசாரிச்சா உண்மை என்னன்னு தெரிய வரும்ல. அவங்க எதுக்காக உங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, அப்படி யார் தான் அவங்கள அனுப்புனாங்க, என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சொன்னது எல்லாமே உண்மைதானா, இல்லை உங்கள் அம்மாவை நம்ப வைக்கிறதுக்கு யாராவது இப்படி ஏமாத்துறாங்களான்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம். நான் வரேன் முத்து, நம்ம போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாரு செல்வம். செல்வம் இப்படி பேசுகிறத கேட்டு முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பரவாயில்ல செல்வம், நீ வந்ததுக்கப்புறமா தெளிவாக இப்படி பேசினதுக்கப்புறமா தான் எனக்கே நம்பிக்கை வந்திருக்கு. இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிரும்னு தோணுது. சரி, நீ சொன்ன யோசனையும் நல்லா தான் இருக்குது. நாம் அந்த கோயிலில் போய் அந்த அம்மாவை பற்றி விசாரிப்போம். உண்மையாகவே அவங்க அங்கே வந்து எல்லாரையும் பார்த்து தினமும் என்ன நடக்குதுன்னு அவங்க உண்மையை தான் வந்து சொல்கிறாங்களா, இல்லை அப்பப்போ அந்த கோயிலுக்கு வராங்களா, இல்லை எங்கள் அம்மா அன்னைக்கு வருவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து இப்படிலாம் பேசியிருக்காங்களான்ற உண்மை மட்டும் தெரிஞ்சுதுன்னா அதுக்கப்புறம் என் அம்மாவுக்கு உண்மை என்னன்னு புரிய வைக்கலாம். ஒருவேளை அவங்க ரொம்ப நல்லவங்களாவே இருந்தாலும் அவங்க சொன்னது எல்லாமே உண்மையாகவே இருந்தாலும் என் அப்பாவுக்காகவும் மனோஜோட வாழ்க்கைக்காகவும் என்ன செய்யலான்னு நானும் யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுப்பேன். ஆனால் மீனாவை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் இப்படி ஒரு யோசனை சொன்னதால் சந்தோஷமாக அந்த கோயிலுக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக முத்துவும் செல்வமும் கிளம்பி போகிறாங்க. முத்து அங்கே கோயிலுக்கு போன உடனே நல்லா வேண்டிக்கிறாரு. மீனா என் மனைவி இந்த வீட்டில் மருமகளாக ரொம்ப பொறுப்பாக இருக்காங்க. மீனாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. சந்தோஷமாக மீனா எப்பயுமே என் வீட்டில் தான் இருக்கணும். மீனா நினைக்கிறது எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். அதே மாதிரி எங்கள் அம்மா நினைக்கிறது எல்லாமே பொய் தான், எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு என் அம்மாவுக்கு உண்மையை நான் புரிய வைக்கணும். என் அப்பாவும் தன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நல்லா வேண்டிக்கிறாரு. அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் அந்த அம்மாவை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆமாம், இங்கே ஒரு அம்மா வந்தவங்க எல்லார்கிட்டேயும் என்ன நடக்க போகுது, என்ன நடந்திருக்குன்னு எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்களாமே. அவங்க எப்பயுமே இங்கே வருவாங்களா, அவங்க யார், எங்கேருந்து வராங்க, ஒவ்வொன்றையும் முத்து வந்து விசாரிக்க ஆரம்பிக்கும்போது, யாரை பற்றி கேட்குறீங்க, அப்படி யாரும் இந்த கோயிலுக்கு வந்ததே இல்லையே, அது மட்டும் இல்லாமல் அப்படி யாரும் வந்து இப்படியெல்லாம் பேசி நான் பார்த்ததும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையே, நேற்று கூட கோயிலுக்கு வந்திருக்காங்க. நிறைய பேர் அவங்கக்கிட்ட நீங்கள் சொன்னது அப்படியே நடந்துருச்சுன்னு அவங்கள பாராட்டி பேசிட்டு போனாங்களாமே. என் அம்மாவும் இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க, அவங்கள பார்த்து பேசிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது, இல்லை தம்பி, நான் ரொம்ப வருஷமாக இந்த கோயிலில் தான் வேலை பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இங்கே யார் வராங்க எல்லாமே எனக்கு தெரியும்ப்பா. அப்படி யாரும் இங்கே வரதும் இல்லை, யாரும் அந்த அம்மாவை பாராட்டி பேசுகிறதும் இல்லைன்னு சொல்லும்போது, என்கிட்ட அவங்களோட ஃபோட்டோ இருக்குது. நீங்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க வந்திருக்காங்களா இல்லையான்னு நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலான்னு சொல்லும்போது, அப்படியா, நீங்கள் வேணும்னா அந்த ஃபோட்டோவை கொடுங்க, நான் பார்த்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு முத்து வந்து தன்னுடைய ஃபோனில் இருந்த ஃபோட்டோவை காமிக்கிறாரு. இதை பார்த்த உடனே இல்லவே இல்லை, இவங்க அப்பப்போ சிந்தாமணி கூட கோயிலுக்கு வரதை நான் பார்த்துருக்கேன். சிந்தாமணி பெரிய பெரிய டெக்கரேஷன் ஆர்டர்லாம் செஞ்சு பெரிய பிஸ்னஸ் செய்கிறவங்க, உங்களுக்கு அவங்கள தெரியுமா? அவங்க தான் அப்பப்போ இவங்கள கூப்பிட்டு வருவாங்க. மற்றபடி இவங்க யாருக்கும் என்ன நடக்க போகுதுன்னெலாம் எப்படி சொல்ல முடியும்? எனக்கு இவங்கள பற்றி ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, உண்மையாக தான் சொல்கிறீங்களா ஐயா அப்படின்னு கேட்க, ஆமாம், நான் நேற்று கூட இவங்கள பார்த்தேன். நிறைய பேர்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் தான் கவனிக்கல. எனக்கு இங்கே கோயிலில் நிறைய வேலை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, அப்போ நேற்று இவங்க வந்திருக்காங்க. சிந்தாமணி தான் வர வச்சுருக்காங்க.
எங்கள் அம்மா அவங்க பேசுகிறது எல்லாமே உண்மைன்னு நம்பணுன்றதுக்காக சிந்தாமணி தான் திட்டம் போட்டு இப்படி ஒரு வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோயிலுக்கு வர ஒவ்வொருத்தர்கிட்டையும் இங்கே வந்து அந்த அம்மாவோட ஃபோட்டோவெல்லாம் காமிக்கும்போது, இவங்களா? சிந்தாமணி கூட வருவாங்கல்ல, இவங்கள தெரியாமையா? நேத்து கூட இவங்க சொன்னது எல்லாமே அப்படியே நடக்கும்னு இங்க வந்து சிந்தாமணி எங்கள பொய் சொல்ல வச்சாங்க. அதுக்காக பணம் கூட குடுத்தாங்க. நாங்க கூட வந்து அப்படியே சொன்னோமே. எதுக்காக அப்படிலாம் செய்ய சொன்னாங்கன்னு தெரியாது. ஆனா எப்பயுமே அ எங்களுக்கு சிந்தாமணி வந்து இப்படி ஏதாவது பிரச்சனைன்னா பணம் குடுத்து பேச வைப்பாங்க. நாங்களும் பேசிட்டு போயிருவோம். "ஏன் தம்பி ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்லக்கா, பிரச்சனையெல்லாம் இல்ல. நீங்க உண்மைய மட்டும் சொன்னீங்கன்னா, எங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராம இருக்கும்னு" சொல்லும்போது, "அதான் நான் சொல்லிட்டேனே, இவங்க சிந்தாமணி கூட தான் வருவாங்க. இவங்க சொல்ல சொன்னத நாங்க அப்படியே சொல்லுவோம். இவங்க வந்து எங்களுக்கு பணம் குடுப்பாங்க. அவ்வளவுதான். மத்தபடி இவங்க சொல்றது எல்லாம் நடக்காதுப்பா. ஏன்னா, இவங்க வந்து சிந்தாமணியோட ஆளுங்க தான்" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்பதான் இங்க முத்துவுக்கும், செல்வத்துக்கும் புரியுது. இது எல்லாமே சிந்தாமணியோட திட்டம் தான். அப்ப அந்த அம்மாவ வர வச்சது, எங்க வீட்ல பேச வச்சது எல்லாமே சிந்தாமணி. ஆனா, எங்க அம்மா ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்கன்றதுக்காக, இங்க வந்து சிந்தாமணி மறுபடியும் மீனா இந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னு இப்படி திட்டம் போட்டு, என் அம்மாவையும் கோயிலுக்கு வர வச்சு, அ அவங்களையும் இப்படி பொய் சொல்ல வச்சிருக்காங்கல்ல. இதுக்காக நெறைய பணம் குடுத்துருக்காங்க போல சிந்தாமணி. எப்படியோ இவங்க பேசினது, இவங்க சொன்ன உண்மைன்னு எல்லாமே என் ஃபோன்ல ரொம்ப தெளிவா, ஆதாரமா இருக்குது செல்வம். நீ மட்டும் இப்படி ஒரு யோசனைய சொல்லலன்னு வையேன், உண்மைய எப்படி கண்டுபிடிக்கன்னு தெரியாம ரொம்பவே குழப்பத்துல இருந்திருப்பேன். செல்வம் பாத்தியா? இது எல்லாமே சிந்தாமணியோட வேல தான். மீனா எங்க வீட்ல இருக்கக்கூடாதுன்றதுக்காக, இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு சொன்னா, வேற வழி இல்லாம என் அம்மா மீனாவ அங்கருந்து அனுப்பிருவாங்கல்ல. எப்படிலாம் திட்டம் போட்டு ஏமாத்துறாங்க இந்த சிந்தாமணி. இன்னைக்கு இருக்கு அவங்களுக்கு. சும்மா விட முடியுமா? மீனா ரொம்ப பாவம். சரியா சாப்பிடாம அழுதுகிட்டே இருக்கிறதுனால, மீனாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா, இந்த சிந்தாமணிய வந்து பார்ப்பாங்க. இல்லல்ல, சிந்தாமணிக்கு ஏன் தான் தேவையில்லாத வேலைன்னு தெரியல. நானும் மீனாவும் இப்ப சிந்தாமணியோட பிசினஸ்ல தலையிடுறதில்ல. எங்க வேலைய பார்த்துட்டுருக்கோம். ஆனா மீனா டெக்கரேஷனோட செய்றது சிந்தாமணிக்கு பிடிக்கல. மீனா முன்னேறி வரத பார்த்து பொறாமப்பட்டு தான் சிந்தாமணி இப்படிலாம் செய்றாங்க. ஏன்னா, மீனாவுக்கு இப்ப பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு. பூ கடைக்கு ஓனர் ஆயிட்டா மீனா. இதெல்லாம் அந்த சிந்தாமணிக்கு தெரியும்ல. அதான் இப்படி பிரச்சனை செஞ்சு பார்க்கலாமே நெனச்சாங்க. அதான் உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சுல. நான் சும்மா விட மாட்டேன் யாரையும் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே முத்து ரொம்ப சந்தோஷமா அங்கருந்து கிளம்பும்போது, "பாத்தியாப்பா, பிரச்சனையெல்லாம் சரியாயிருச்சு. இப்படி யோசிக்காம, இங்க வந்து நீ எவ்ளோ வந்து மனசு வேதனையோட இருந்த" அப்படின்னு சொல்லும்போது, "செல்வம், நீ என் ஃப்ரெண்டு. நான் உன்ன விட்டு குடுக்க மாட்டேன். எனக்கு ஒரு பிரச்சனைன்னா, நீ எனக்காக வந்து நிக்கிற பாத்தியா? சொல்லப்போனா, நீ எனக்கு ஃப்ரெண்டா கிடைக்க நான் ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும்" அப்படின்னு சந்தோஷமா இங்க வீட்டுக்கு கிளம்பி வராரு, இங்க வந்து முத்து. சிந்தாமணி விஜயாவுக்கு ஃபோன் பண்றாங்க. "விஜயா மேடம், எப்படி இருக்கீங்க? கோயில்ல அந்த அம்மா பேசினதெல்லாம் கேட்டீங்கல்ல? இன்னுமா ஒரு நல்ல முடிவு எடுக்காம இருக்கீங்க? இல்ல மீனா உங்க வீட்ல தான் இருக்காங்களா? இல்ல மீனாவ அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டீங்களா? நீங்களும் பார்வதி வீட்டுக்கு வரல. நானும் உண்மைய கேட்டு தெரிஞ்சுக்க முடியல. அதனால தான் உங்களுக்காக தான், உங்க வாழ்க்கைக்காக தான் இப்ப கூட என்ன நடக்குதுன்னு ஃபோன் பண்ணேன். வேற ஒண்ணும் இல்லன்னு" சொல்லும்போது, "என் மேல உங்களுக்கு எவ்ளோ அக்கறை சிந்தாமணி. ஆனா நான் நினைக்கிறது எதுவுமே இந்த வீட்ல நடக்க மாட்டேங்குது. என்ன செய்ய? முத்து மீனாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றான். என் வீட்டுக்காரரும் மீனா இந்த வீட்ல தான் இருப்பாருன்னு அ இருப்பா அப்படின்னு சொல்லி அ பேசுறாங்க. யாருமே மீனாவ அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்ப முடியாது அப்படின்னு தெளிவா பேசிட்டாங்க. அதனால இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியலன்னு பதட்டமா இருக்குது. அதான் வீட்லயே இருந்துட்டேன். உங்கள பார்க்க வர முடியல அப்படின்னு சொல்றாங்க. என்ன மேடம் நீங்க? நீங்க சொன்னா அந்த மீனா கேட்க மாட்டாளா? வீட்ல எல்லாரும் இருக்கும்போது தான் நீங்க பேசினா அவங்க கேட்க மாட்டாங்க. வீட்ல யாரும் இல்லாதப்ப மீனாவ வந்து பேசி எப்படியாவது புரிய வச்சு அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டியது தானே? மீனாவுக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லாதப்ப தான் நீங்க மீனா கிட்ட பேசி புரிய வைக்கணும். அப்படியே மீனா முடியாதுன்னு சொன்னா பலார் பலார்ன்னு வெளுத்து வாங்கி பிரச்சனை செஞ்சு நீங்களே மீனாவ அனுப்பி வைங்க. அத விட்டுட்டு ஏன் இவ்ளோ பொறுமையா இருக்கீங்க? உங்க வாழ்க்கை உங்களுக்கு முக்கியம் தானே? பாவம் அண்ணாமலை அண்ணன். அவருக்கு எதுவும் ஆயிறக்கூடாதுன்னு நான் இன்னைக்கு கூட கோயில்ல போய் வேண்டிக்கிட்டு வந்தேன் தெரியுமா? அப்படின்னு பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சிந்தாமணி. சிந்தாமணி பேசுறத அப்படியே நம்புறாங்க விஜயா. உடனே விஜயா சொல்றாங்க, "பாத்தீங்களா? என் வீட்ல உள்ள எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், ரொம்ப நல்லா இருக்கணும்னு நீங்க கூட எனக்காக இவ்ளோ பெரிய உதவி செய்றீங்க. ஆனா இதே வீட்ல இருந்துகிட்டு மீனா புரிஞ்சுக்காம, இந்த வீட்ல இருந்தா தானே வசதியா வாழ முடியும். அதனால தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. மீனா சொன்னா தான், முத்து சொன்னா தான் இங்கேருந்து கிளம்புவேன்னு சொல்றா. என்னை எதிர்த்து பேசுறா தெரியுமா? என்னால தாங்கிக்க முடியல" அப்படின்னு விஜயா அழ ஆரம்பிக்கிறாங்க. "மேடம், நான் சொல்றத கேளுங்க. மீனா அவ வீட்ல இருக்கும்போது அ ம முத்துவும், அண்ணாமலை அண்ணனும் இல்லன்னா, மீனா கிட்ட நீங்களே பிரச்சனை செஞ்சு, மீனாவ அவங்க அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிருங்க. அவ்வளவுதான்.
நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் செய்யுங்க மேடம், எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் மீனாவை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டு எனக்கு மெதுவாக ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்கன்னு என் வேலையெல்லாம் விட்டுட்டு நான் ரொம்ப நேரமாக காத்துட்ருப்பேன் உங்களுக்காக. சரியா மேடம்? மீனா கிட்ட இப்படியே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க சிந்தாமணி. இங்கே மீனாவும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. இங்கே பூக்கடையில் நிறைய வேலை இருந்ததால் மீனாவும் வீட்டுக்கு வந்து வேற வேலை பார்க்கணுமே அப்படின்னு வரும்போது விஜயா சொல்கிறாங்க, என்ன மீனா, என்னுடைய வீட்டுக்கு எதுக்கு வரேன்னு கேட்க, அத்தை, உங்கள் வீடு மட்டும் இல்லை, நானும் இந்த வீட்டில் மருமகளாக தான் வந்திருக்கேன். என் வீட்டுக்காரரோட வீட்டில் தானே இருக்கேன். என்னத்தை இப்படிலாம் கேள்வி கேட்குறீங்கன்னு சொல்லும்போது, எவ்வளவோ வீட்டில் பிரச்சனை வருது, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு தெளிவாக அந்த அம்மா சொல்லிட்டாங்க. நான் மறுபடியும் கோயிலில் அவங்கள பார்த்து பேசிட்டு தான் வந்தேன். ஆனால் உன்னால் மட்டும் எப்படி எதையும் கண்டுக்காம இப்படி இருக்க முடியுது? இந்த வீட்டில் இருந்தால் வசதியாக இருக்கலாம், அதனால் உங்கள் அம்மா வீட்டுக்கு போக மாட்டேங்கிற, அப்படி தானே? உங்கள் அம்மாவை வர வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லும்போது, வேண்டாம் அத்தை, அத்தை, எதுவாக இருந்தாலும் என் வீட்டுக்காரர்கிட்ட பேசிக்கோங்க, என்கிட்ட தேவையில்லாமல் பிரச்சனை செய்யாதீங்கன்னு சொல்கிறாங்க மீனா. உடனே இங்கே விஜயா சொல்கிறாங்க, முத்து, என் வீட்டுக்காரர் அண்ணாமலைன்னு இவங்க எல்லாரும் இருக்கும்போது நான் பேசினா யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாரும் உனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க, அதனால தான் வீட்டில் யாரும் இல்லைன்னு பார்த்துட்டு தான் உங்ககிட்ட பேசுகிறேன். உனக்கு இப்போ சப்போர்ட் பண்ண யாரும் வரமாட்டாங்க. என் வீட்டில் நீ இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். இப்போவே உன்னுடைய துணி, உனக்கு தேவையான பொருள்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பி போயிரு. அதுக்கப்புறம் முத்து வந்து கேள்வி கேட்டால் எப்படி பேசி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். இங்கேருந்து கிளம்புறியா இல்லையான்னு பிரச்சனை செய்யும்போது சரியான நேரத்துக்கு அங்கே முத்து வந்து நிற்கிறாரு. அங்கே முத்து வந்த உடனே விஜயாவை ரொம்ப கோவமாக பார்க்குறாரு. என்னம்மா, என்ன நடக்குது? வீட்டில் யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ மீனா கிட்ட பிரச்சனை செஞ்சால் சப்போர்ட் பண்ண யாருமே வரமாட்டோன்னு எப்படிம்மா நீங்கள் நினைக்கலாம்? எனக்கு தான் உங்களை பற்றி தெரியுமே. நீங்கள் எப்போ எப்படி பேசுவீங்க, எதுக்காக மீனா கிட்ட பிரச்சனை செய்வீங்கன்னு உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லும்போது, என்ன உண்மையை பேச போகிற அப்படின்னு கேட்கும்போது, அப்பா எங்கன்னு கேட்க, அப்பா வேலைக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மனோஜ் எப்போ வருவான் அப்படின்னு கேட்கும்போது, மனோஜ் என்ன உன்ன மாதிரியா? நீ சாதாரண கார் டிரைவர், ஆனால் மனோஜ் பெரிய பிஸ்னஸ் செய்கிறான். அவன்லாம் இப்போ வீட்டுக்கு வரமாட்டான், கடையில் நிறைய வேலை இருக்குன்னு சொல்லியிருக்கான். நீயே பேசாமல் இப்படி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காம மீனாவை உன்னுடைய மாமியார் வீட்டுக்கு கூப்பிட்டு போறியா இல்லையான்னு கேட்குறாங்க. முடியாதுமா, மீனா மேலே எந்த தப்பும் இல்லை. அப்புறம் மீனா எதுக்கு இங்கேருந்து போகணும்? மீனாவால் எந்த பிரச்சனையும் வரல. பிரச்சனைக்கு காரணமே உங்கள் ஃப்ரெண்டு சிந்தாமணி தான். அவங்க பேச்சை கேட்டு தானம்மா இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு கேட்கும்போது, அது எப்படி முத்துவுக்கு தெரியும் அப்படின்னு திருன்னு முழிக்கிறாங்க. எதுக்கு இப்போ முத்து தேவையில்லாமல் சிந்தாமணியை பற்றி பேசுகிறான் அப்படின்னு யோசிக்கிறாங்க விஜயா. உடனே மீனா அழுதுகிட்டே முத்துவை பார்த்து பேசுகிறாங்க. நல்ல வேலை நீங்கள் வந்தீங்க, இல்லை வீட்டில் யாருமே இல்லை, உனக்கு சப்போர்ட் பண்ண யாரும் வரமாட்டாங்கன்னு இப்போவே நீ இங்கேருந்து கிளம்பணுன்னு உங்கள் அம்மா தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சாங்க. சரியான நேரத்துக்கு வந்துட்டீங்கங்க. இல்லைனா இப்போவே வேறு வழி இல்லாமல் நானே கிளம்பி எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருப்பேன் தெரியுமா? விஜயாத்தை என்னெல்லாம் பேசுனாங்க தெரியுமா அப்படின்னு நடந்த பிரச்சனையை பற்றி விஜயா என்னென்ன பேசுனாங்கன்னு மீனா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னம்மா இதெல்லாம்? மீனா இந்த வீட்டில் எவ்வளோ பொறுப்பாக இருக்கா, ஏம்மா மீனாவை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நான் சாதாரண கார் டிரைவர் தாம்மா. ஆனால் நீங்கள் என்கிட்ட பாசமாகவும் அக்கறையாகவும் நீங்கள் நடந்துக்கவே இல்லையே. நான் பாட்டிக்கிட்ட தான், பாட்டி ஊரில் தான் வந்து வளர்ந்தேன். அது மட்டும் இல்லாமல் பாட்டி தான் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் மீனா வந்ததுக்கப்புறமா தான் நானும் முன்னேறணுன்ற ஒரு எண்ணமே எனக்கு வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிறீங்கன்னா மீனாவை இங்கேருந்து அனுப்ப முடியாது. என்னால் என்றைக்கும் மீனாவை விட்டு கொடுக்கவே முடியாதுமா அப்படின்னு மீனாவுக்கு எப்பயும் போல் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு முத்து. இங்கே முத்து சொல்கிறாரு, பொறுமையாக இருங்க, பிரச்சனை செய்யாதீங்க, உண்மை என்னென்னு தெரியாமல் தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் முத்து வந்து ஃபோன் பண்ணுறாரு. அப்பா, எந்த வேலையாக இருந்தாலும் அப்படியே விட்டுட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வாங்கப்பா, இங்கே வீட்டில் நிறைய பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லும்போது, என்ன முத்து என்னாச்சுன்னு கேட்க, வீட்டுக்கு வாங்கப்பா பேசிக்கலான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் முத்து வந்து ஃபோன் பண்ணுறாரு. உடனே இங்கே மீனா சொல்கிறாங்க, ஏங்க அதெல்லாம் வேண்டாம், மனோஜ் வந்து பெரிய பிஸ்னஸ் செய்கிறதா சொல்கிறாங்க, அவர் எப்படிங்க கடையை விட்டுட்டு வர முடியும்னு கேட்கும்போது, இப்படி உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா எல்லாரும் இங்கே வந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நானும் தான் சவாரிக்கு போகாமல் உண்மையை கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கேன். அதுக்காக இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக இருக்கணுமா? வரட்டும் பேசிக்கிறேன், எல்லாரும் வந்ததுக்கப்புறமா உண்மையை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அண்ணாமலை, ரவி, மனோஜ் எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. விஜயா திருன்னு முழிக்கிறாங்க. நான் பேசுனதுலாம் தப்புன்னு வீட்டில் யாரும் இல்லாதப்ப நான் மீனாவை இங்கேருந்து அனுப்பிடணும்னு நினச்சேன். சிந்தாமணி அப்படி தானே சொன்னாங்க, அவங்க பேச்சை கேட்டு தான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். ஆனால் முத்து இப்போ வந்துட்டு இப்படிலாம் நடந்துருச்சுன்னு வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் உண்மையை சொல்லி என்னை வசமாக மாட்டி விட போகிறானா என்ன? ஒன்றுமே புரியலையே. முத்து அப்படி எந்த உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறான் அப்படின்னு யோசிக்கும்போது
அங்கே வந்த மனோஜ் ரொம்ப கோவமா, என்ன முத்து உனக்கு வேறு வேலையே இல்லையா? நீ சவாரிக்கு போகலனாலும் மீனா சம்பாதிக்கிற பணம் உங்களுக்கு வருது. மீனாவுக்கு நல்ல வருமானம் வர்றதுனால நீ சரியாக வேலைக்கு போகாமல் இருக்க. ஆனால் நான் அப்படி இல்லை. எனக்குன்னு எவ்வளோ பிரச்சனை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அம்மா எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக என் பிஸ்னஸை ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கணும். நீ சொல்கிறேன்னு உடனே இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன். சீக்கிரமாக சொல்லு, எதுக்காக வர சொன்னேன் அப்படின்னு பேசும்போது, போதும் மனோஜ், அம்மா என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னு தெரிய வேண்டாமான்னு சொல்லும்போது, அம்மா என்ன செஞ்சாங்க? அம்மா என்னுடைய வாழ்க்கைக்காக எப்பயுமே நல்லது மட்டும் தான் செய்வாங்கன்னு மனோஜ் விஜயாவுக்காக சப்போர்ட் பண்ணும்போது, அம்மா அங்கே பூஜை செய்ய ஒரு அம்மா வந்தாங்கல்ல, அவங்க யாருன்னு தெரியுமான்னு கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் சிந்தாமணியோட ஆளுதாம்மா, சிந்தாமணி அனுப்பி தான் அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் அவங்க சொன்னால் அப்படியே நடக்கும். நான் கோயிலில் போய் பார்த்து பேசிட்டு வந்தேன். கோயிலுக்கு வந்த எல்லாரும் அவங்க கிட்ட தான் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லாம் நல்லபடியாக நடந்துருச்சுன்னு பேசுனாங்க தெரியுமா அப்படின்னு. கோயிலில் விஜயா என்னென்ன பார்த்தாங்க, அவங்களுக்கு எந்த உண்மை தெரிய வந்தது அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. சிந்தாமணியால் தான் அந்த பிரச்சனை வருதுன்னு தெரியாமல் விஜய் அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அம்மா நானும் இன்னைக்கு அதே கோயிலுக்கு போனேம்மா. அந்த அம்மாவை பற்றி எல்லார்கிட்டேயும் விசாரித்தேன். உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க எப்பயும் சிந்தாமணி கூட தான் அங்கே வருவாங்களாம் அந்த கோயிலுக்கு. நேற்று கூட நீங்கள் நம்பணுன்றதுக்காக அங்கே எல்லா ஏற்பாடையும் செஞ்சு, இங்கே அவங்க பேசுகிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு நம்புறதுக்காக அங்கே வந்தவங்க கிட்ட பணம் கொடுத்து தான் உங்கள் முன்னாடி இப்படிலாம் பேச வச்சுருக்காங்க. சொல்லப்போனால் அந்த அம்மா ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க எல்லாருக்கும் உதவி செய்யவும் இல்லை, நடக்க போகிறத சொல்கிறவங்களும் கிடையாது. சிந்தாமணி கூடவே தான் இருப்பாங்களாம். சிந்தாமணி என்ன சொன்னாலும் அவங்க அப்படியே செய்வாங்களாம். நான் சொன்னால் இதெல்லாம் நம்ப மாட்டீங்கல்ல. அங்கே கோயிலில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்ககிட்டயும் நான் வந்து உண்மை என்னன்னு கேட்டேன். அவங்களும் சொன்னாங்க, இப்படி யாரும் இங்கே வரதில்லை. யார்கிட்டயும் வந்து என்ன நடக்க போகுதுன்னு யாரும் கேட்டு தெரிஞ்சுக்கிறதும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இவங்கள நான் சிந்தாமணி கூட தான் பார்த்துருக்கேன். நேற்று கூட சிந்தாமணி தான் இவங்களை கூப்பிட்டு வந்தாங்கன்னு தெளிவாக சொன்னாங்க. அந்த சமயம்தான் எனக்கு தெளிவாக உண்மை என்னென்னு தெரிய வந்தது. வேணும்னா என் ஃபோனில் இருக்க ஆதாரத்தை பாருங்களேன். அங்கே வந்தவங்க என்னென்ன பேசியிருக்காங்கன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த அம்மாவை பார்த்தீங்களா நேற்றுன்னு கேட்க, ஆமாம் இவங்க தான் அந்த அம்மாவை ரொம்ப பாராட்டி பேசினாங்க. என் பொண்ணுக்கு வந்து நல்லபடியாக கல்யாணம் நடந்திருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லாம் நல்லபடியாக நடந்துருச்சுன்னு சொன்னாங்களே. அப்போ இந்த அம்மாவும் பணம் வாங்கிட்டு தான் இப்படிலாம் சொல்லியிருக்காங்களான்னு கேட்க, ஆமாம் பணம் கொடுத்தது யார் தெரியுமா? இப்படி பேச வச்சது யார் தெரியுமா? உங்கள் ஃப்ரெண்டு சிந்தாமணி தான். இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் சிந்தாமணி. ஏன் தெரியுமா? இப்படிலாம் சொன்னாதானம்மா அந்த அம்மா பேச்சை கேட்டு மீனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் அடம் பிடிப்பீங்க. மீனாவை இங்கேருந்து அனுப்பிடுவீங்க. மீனா மேலே உள்ள கோவத்தில் தான் சிந்தாமணி இப்படி ஒரு ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்காம உண்மை என்னன்னு தெரியாமல் சிந்தாமணி கூட தானே நேற்று நீங்கள் கோயிலுக்கு போயிருக்கீங்க. சிந்தாமணி உங்ககிட்ட பேசும்போது அந்த அம்மா யாருன்னே தெரியாத மாதிரியும் அங்கே உள்ளவங்க யாருன்னு தெரியாத மாதிரியும் பேசியிருப்பாங்களே. நீங்கள் அங்கேருந்து வந்ததுக்கப்புறமா அவங்க எல்லார்கிட்டேயும் நன்றி சொல்லிட்டு பணம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரியே தெளிவாக பேசிட்டீங்க. விஜயா அப்படியே நம்பிட்டாங்க. விஜயா இனி நான் சொல்கிறத மட்டும்தான் கேட்பாங்கன்னு அந்த அம்மா கிட்டலாம் பேசி அனுப்பியிருக்காங்க. இப்போ புரியுதா யார் என்ன செஞ்சாங்க? நம்ம குடும்பத்துக்கு சிந்தாமணி உதவி செய்யலை, பிரச்சனை செஞ்சிட்டு இருக்காங்க உங்கள் ஃப்ரெண்டு சிந்தாமணி அப்படின்னு முதல்ல முத்து சொன்னதை நம்பலனாலும் முத்து ஆதாரத்தோட அங்கே வந்து உண்மையை சொன்னதால் வேறு வழி இல்லாமல் ஆதாரத்தெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. இங்கே வந்து விஜயா, ஆமாம் இவங்க எல்லாருமே நேற்று அந்த அம்மாவை பார்த்து அவங்க சொன்னது எல்லாம் அப்படியே நடந்துச்சுன்னு எனக்கு கேட்குற மாதிரி பேசிட்டு போனாங்களே. அப்போ இவங்க எல்லாருமே சிந்தாமணி கிட்ட பணம் வாங்கிட்டு தான் அப்படி பேசியிருக்காங்களா? எனக்கு புரியணுன்றதுக்காக தான் பேசியிருக்காங்களா? அப்போ இது எல்லாமே சிந்தாமணியோட திட்டம் தானா? மீனா இங்கே இருக்கக்கூடாதுன்றதுக்காக இவ்வளோ ஏற்பாடு செஞ்சுருக்காங்களா? இவ்வளோ பொய் சொல்ல வச்சுருக்காங்களா? இப்படி பணம் கொடுத்து என்னை எதுக்கு இந்த சிந்தாமணி ஏமாற்றணும்? இப்போவே சிந்தாமணியை இங்கே வர வைக்கிறேன். நானாக பேசினா சிந்தாமணி இந்த பிரச்சனையை சமாளிக்கணும்னு நினைப்பாங்க. சிந்தாமணி வரட்டும். இந்த ஆதாரத்தை அவங்க முன்னாடியே நான் வந்து கொடுக்குறேன். அவங்க பார்த்துட்டு என்ன உண்மையை பேசுகிறாங்கன்னு நான் பார்க்க தானே போகிறேன். சிந்தாமணியால் அந்த அம்மா பேசுனது எல்லாமே உண்மைன்னு நம்பி நான் ஒவ்வொரு நாளும் சரியாக சாப்பிடாம என் வீட்டுக்காரருக்கும் என் பையன் மனோஜுக்கும் எதுவும் நடந்துடக்கூடாது, அவங்க எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும்னு ஒவ்வொரு நாளும் அழுதுகிட்டே இருந்தேன். இதுக்கெல்லாம் காரணம் அந்த சிந்தாமணி தானா? இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். முத்து சொல்லும்போது நம்பலை, ஆதாரத்தை பார்த்து இது எல்லாமே உண்மைன்னு எனக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்னு. சிந்தாமணி மேலே ரொம்ப கோவமாக இருக்க விஜயா எல்லாரும் முன்னாடியும் சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே சிந்தாமணி ரொம்ப சந்தோஷமா, விஜயா மேடம் நான் சொன்ன மாதிரியே மீனாவை அவங்க வீட்டிலேருந்து அனுப்பிட்டாங்க போல, அந்த உண்மையை சொல்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணுறாங்கன்னு ரொம்ப சந்தோஷமா, என்ன மேடம் நான் சொன்ன மாதிரியே செஞ்சிட்டிங்களா? மீனா இப்போ உங்கள் வீட்டில் இல்லையா அப்படின்னு கேட்க, ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன். என் வீட்டுக்கு வரீங்களா? உங்ககிட்ட நிறைய பேசணும். நீங்கள் செஞ்ச உதவியால் தான் எல்லாம் ரொம்ப நல்லபடியாக நடந்துட்டுருக்கு.
உங்ககிட்ட பேசணும் சிந்தாமணி. சீக்கிரமா என் வீட்டுக்கு கிளம்பி வாங்களேன்னு சொல்லும்போது, நான் சொன்னத அப்படியே செஞ்சிருக்கீங்க. எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இனி அந்த மீனா உங்க வீட்டுக்கு வரப்போறதே இல்ல. அப்படிதானே மேடம்? அப்படின்னு சொல்லும்போது, ஆமா சிந்தாமணி. நீங்க வீட்டுக்கு வாங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னு ஃபோன வைக்கிறாங்க விஜயா. சிந்தாமணி விஜயா சொன்னது எல்லாமே உண்மைன்னு நம்பி, நம்ம சொன்ன மாதிரியே செஞ்சதால விஜயா வந்து பரவால்ல நம்ம பேச்ச நல்லா கேட்குறாங்க. மீனாவையும் அங்கேருந்து அனுப்பிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு விஜயா வீட்டுக்கு கிளம்பி போகும்போது, அங்க விஜயா வீட்ல எல்லாருமே இருக்கிறது சிந்தாமணி கவனிக்கிறாங்க. திரு திருன்னு முழிக்கிறாங்க. விஜயா மேடம், என்ன உங்க வீட்ல எல்லாரும் வந்திருக்காங்க? யாரும் வேலைக்கு போகவே இல்லையா? இல்ல நீங்க என்ன வேற வர சொன்னீங்களா? ஆமா, மீனா எங்க? அப்படின்னு கேட்க, மீனா இங்க தான் இருக்கா பாருங்கன்னு சொல்லும்போது, என்ன சிந்தாமணி, என் அம்மா வீட்டுக்கு போயிருப்பேன்னு சந்தோஷமா கிளம்பி வந்தீங்களா? இப்ப உங்க நிலைமை என்ன ஆக போகுதுன்னு பாருங்கன்னு சொல்றாங்க மீனா. மேடம் என்னாச்சு? ஏன் இந்த மீனா இப்படிலாம் பேசிட்டு இருக்கான்னு கேட்க, இங்க முத்து இருந்த கோவத்துல சிந்தாமணிய பலார்னு வெளுத்து வாங்குறாரு. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி கேள்வி கேட்குறீங்க. நீங்களா திட்டம் போட்டு அந்த அம்மாவை வர வச்சு பொய் சொல்ல வைப்பீங்க. பணம் கொடுத்து அவங்கள பேச வைப்பீங்க. எங்க அம்மாவும் அவங்கள நம்பி மீனா இந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னு சொன்னதை கேட்டு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா? மீனா என் மனைவி. இந்த வீட்ல தான் இருப்பா. அப்படின்னு முத்து கொண்டு வந்த ஆதாரத்த சிந்தாமணி முன்னாடி காமிக்கும்போது, சிந்தாமணி திரு திருன்னு முழிக்கிறாங்க. அப்ப நான் வசமா மாட்டிக்கிட்டேனா? அப்படின்னு யோசிக்கிறாங்க சிந்தாமணி. இந்த சிந்தாமணி என்ன ரொம்ப நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்கன்னு விஜயா ரொம்ப கோவப்படுறாங்க. உடனே அண்ணாமலை சொல்றாரு, பாத்தியா விஜயா, சிந்தாமணியோட லட்சணம் என்னன்னு இப்பயாவது உனக்கு புரியுதா? முத்து பேசும்போது நீ நம்பல. ஆனா ஆதாரத்த பார்த்ததுக்கு அப்புறமா தெளிவா உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டியா? சிந்தாமணி இனி இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது. சிந்தாமணி என்னுடைய ஃப்ரெண்டுன்னு நீ சிந்தாமணி கிட்ட பேசுனேன்னா இந்த வீட்ல உனக்கு இடமே இல்ல. இந்த வீட்ல நீ இருக்க முடியாது. புரியுதா? அப்படின்னு ரொம்ப கோவமா பேசுறாரு அண்ணாமலை. உடனே சிந்தாமணி, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. போதும் சிந்தாமணி, இதுக்கு மேல நீங்க என்கிட்ட பேசாதீங்கன்னு விஜயா ரொம்ப கோவமா பேசுறாங்க. நீங்க சொன்ன எல்லாமே உண்மைன்னு நம்பி என் வீட்ல நான் எவ்வளோ பிரச்சனை செஞ்சேன். மீனா இந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னு உங்களுக்காக நீங்க சொன்னீங்கன்னு, நீங்க சொன்னது எல்லாமே உண்மைன்னு நம்புனேன். இப்ப நான் ஏமாந்து போய் நிக்கிறேன். எல்லார்கிட்டயும் பொய் சொல்ல வச்சிருக்கீங்க. பணம் கொடுத்து இப்படி பேச வச்சிருக்கீங்க. எப்படி உங்களால இப்படிலாம் செய்ய முடியும்? எதுக்காக என்ன ஏமாத்துறீங்க? உங்கள நம்பி இப்ப எல்லார் முன்னாடி நான் தலை குனிஞ்சு நிக்கிறேன். பதில் பேசுங்க சிந்தாமணி. அவ்வளவுதான் இல்லனா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கிட்ட கேள்வி கேட்க, மேடம் உங்களுக்காக தான் உதவி செஞ்சேன்னு சொல்லும்போது, நீங்க எனக்காக உதவி செய்யல. நீங்க பொய் சொன்னதால இப்ப நான் தான் பிரச்சனையில வசமா மாட்டிக்கிட்டேன். நீங்க எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டே இல்ல சிந்தாமணி அப்படின்னு கோவமா பேசுறாங்க விஜயா. உடனே முத்து போலீஸ்க்கு ஃபோன் பண்றாரு. சிந்தாமணி செஞ்ச பிரச்சனையை தெளிவா சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல அண்ணாமலை வீட்டுக்கு போலீஸ் வந்து நிக்கிறாங்க. சார் நான் சொன்னேன்ல சிந்தாமணி இவங்க தான். ஏற்கனவே மீனா பிசினஸ் செய்யக்கூடாதுன்னு அவங்க ஆளுங்களெல்லாம் அனுப்பி பிரச்சனை செஞ்சாங்க. போனா போதுன்னு அமைதியா இருந்துட்டேன். மீனாவோட வண்டியவும் எடுத்துட்டு போய் பிரச்சனை செஞ்சாங்க. அப்பயும் நான் பொறுமையா தான் இருந்தேன். ஆனா இனி பொறுமையா இருக்க முடியாது. ஏன்னா என் மனைவி பிசினஸ் செஞ்சு முன்னேறது இவங்களுக்கு பிடிக்கல. அதனால வீட்ல என் அம்மா கிட்ட பேசி இப்படி எல்லாருக்கும் பணம் கொடுத்து பொய் சொல்ல வச்சு வீட்ல நிறைய பிரச்சனை செய்றாங்க. வேணும்னா ஆதாரத்தை பாருங்க சார். எல்லாரும் சிந்தாமணியை பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க அப்படின்னு உண்மைய எல்லாருக்கும் புரிய வைக்கும்போது, என்னம்மா என்ன இப்படிலாம் செஞ்சுருக்கீங்க? அப்படின்னு கேட்க, சார் நான் எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுறேன் சார். இந்த பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் முடியாது சார். இவங்க கண்டிப்பா வெளியில வரவே கூடாது. என்னன்னு நீங்க தான் சார் விசாரிக்கணும்னு சொல்ல, அங்க வந்த போலீஸ் சிந்தாமணிய கூப்பிட்டு போறாங்க. சிந்தாமணி அழுதுகிட்டே, எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. முத்து எனக்காக வந்து உதவி செய்யணும். அது மட்டும் இல்லாம இனி மீனாவோட வாழ்க்கையில நான் பிரச்சனை செய்ய மாட்டேன். எனக்காக நீங்க போலீஸ்கிட்ட பேசுங்க முத்து. நான் இனி என் பிசினஸ நல்லபடியா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க என்ன செஞ்சாலும் பரவால்ல. மீனாவோட வழியில தலையிட்டா இப்படிதான் நடக்கணும் உங்களுக்கு புரிய வேண்டாமா? போனா போதுன்னு இத்தனை நாள் பொறுமையா இருந்ததுக்கு நீங்க என்ன வேணாலும் செய்யலாமா? அப்படின்னு சொல்லி முத்து கேள்வி கேட்டு போலீஸ்கிட்ட சிந்தாமணிய வசமா மாட்டி விட்டுறாரு முத்து. சிந்தாமணி என்னை நம்ப வச்சு ரொம்பவே ஏமாத்திட்டாங்க. சிந்தாமணியை நம்பி நான் எல்லாரும் முன்னாடி தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறேன் அப்படின்னு அழுதுகிட்டே மீனா முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க விஜயா. மீனா யோசிக்கிறாங்க, முத்து எனக்காக இந்த உண்மையை கண்டுபிடிச்சு பிரச்சனைக்கெல்லாம் காரணம் சிந்தாமணி தான் அப்படின்னு விஜயாத்தைக்கு தெளிவாக புரிய வச்சுட்டாரு. இப்போதான் நிம்மதியாக இருக்குன்னு முத்து செஞ்ச உதவியால் முத்துவை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மீனா.